எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுற கேஸ்கட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஸ்டர் சிவாங்கிறவர் கமெண்டில் கேட்டிருந்தார், கேஸ்கட்டுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, எங்கே வாங்குறீங்க அப்படின்னு. நாங்கள் நியோப்ரீன் கார்க் கேஸ்கட்டை தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் கேஸ்கட்டை பீஸ் கணக்கில் வாங்குறது இல்லை, ஃபுல் ஷீட்டாகவே வாங்கிடுவோம். ஏன்னா நாங்கள் நிறைய டைப் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒர்க் எடுக்கிறதுனால ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் ஒவ்வொரு டைப்பில் கேஸ்கட் வந்து தேவைப்படும். நமக்கு எந்த மாதிரி டைப்பில் கேஸ்கட்டு வேணுமோ அதை நாங்களே கட் பண்ணிப்போம். கேஸ்கட்டை கட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் மிஷின் எதுவும் தேவையில்லை. வெர்டிக்கல் ட்ரில்லிங் மிஷினை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ அதனால் மொத்தமாக ஷீட்டாகவே வாங்கிடுவோம். நாங்கள் யூஸ் பண்ணுற கேஸ்கட்டோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 mm. 6 mmங்கிறது ஒரு ஆவரேஜான பெஸ்ட்டு சைஸு. நாங்கள் கேஸ்கட் ஷீட்டை நார்த் இந்தியாவிலேருந்து வாங்குகிறோம். கம்பெனியோடைய நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கேஸ்கட்டை நிறைய கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எங்கே வேணுனாலும் வாங்கலாம். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணுற கேஸ்கட்டுக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதை பார்த்து வாங்கணும். ஏன்னா ஏர்லைனு, வாட்டர் லைனு, அப்புறம் கேஸ் லைனு, இங்கெல்லாம் யூஸ் பண்ணுற கேஸ்கட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்டு. நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணுற கேஸ்கட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்டு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு கேஸ்கட்டை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணணும். கம்ப்ரெசபிலிட்டி, அதாவது சுருக்கத்தன்மை. கேஸ்கட்டை பிளாஞ்சில் வச்சு டைட் பண்ணும்போது ப்ராப்பராக கம்ப்ரெஸ் ஆகணும். அட்லீஸ்ட் 2 mm ஆச்சும் கம்ப்ரெஸ் ஆகணும், அப்போ தான் ப்ராப்பராக சீட் ஆகும். அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது நெகிழ்வுத்தன்மை. கேஸ்கட் மெட்டீரியல் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அப்போ தான் டைட் பண்ணும்போது அன்ஈவன் சர்ஃபேஸை கூட கவர் பண்ணும். ஃப்ளெக்சிபிளாக இல்லைனா கேஸ்கட்டே கிராக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து டென்சைல் ஸ்ட்ரென்த்து, அதாவது இழு விசை. இந்த கேஸ்கட்டு எவ்வளோ ப்ரெஷரை தாங்கும் அப்படிங்கிறது வந்து இதனுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. அடுத்து ஹார்ட்னஸ், அதாவது கடினத்தன்மை. கேஸ்கட்டை வந்து ரொம்பவும் வீக்காக இல்லாமல் போதுமான அளவுக்கு ஹார்ட்னஸும் இருக்கணும். அடுத்து டெம்பரேச்சர். டிரான்ஸ்ஃபார்மரில் டெம்பரேச்சர் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ நாம் யூஸ் பண்ணுற கேஸ்கட் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரொடியூஸ் ஆகிற டெம்பரேச்சரை விஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து கெமிக்கல் கண்டிஷன். டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலே ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ஆயிலில் கேஸ்கட்டை யூஸ் பண்ணும்போது ஆயிலில் ஊறி டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ நாம் வாங்குகிற கேஸ்கட்டு மேலே சொன்ன பேசிக் பாயிண்ட் எல்லாம் மீட் பண்ணால் தான் கேஸ்கட்டை டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணால் லாங் லைஃப் வரும், டிரான்ஸ்ஃபார்மரில் ஆயில் லீக் வராமல் இருக்கும். நாங்கள் வாங்குகிற கேஸ்கட்டோடைய கிரேடு வந்து TG7715. அப்புறம் ஸ்டாண்டர்ட் ASTM F104 பேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண மெட்டீரியல். இந்த கேஸ்கட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் கொடுத்துருவாங்க. ஓகே, நாம் இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுற கேஸ்கட்டை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.